இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கும் தேவபாலன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. சரி, பொதுவாகவே நம் நண்பர்கள், கொலீக்ஸ், பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள் நமக்கு ஏதாவது ஒரு பரிசையோ கிஃப்டையோ கொடுத்தால் அதை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வோம். ஷோகேஸில் வைத்து அழகு பார்ப்போம். அவ்வப்போது எடுத்து துடைத்து பத்திரமாக வைத்துக் கொள்வோம், இல்லையா? நம் சர்வ வல்ல ஆண்டவர் தம் ஒரே பேரான மகனையே நமக்கு கொடுத்த விலைமதிப்பில்லாத பரிசாகிய குமாரனாகிய இயேசுவை தம் உள்ளத்தில் பத்திரமாக நாம் பாதுகாக்கின்றோமா? சிந்தியுங்கள். இன்றைய நாள் நம் சிந்தனைக்கான வசனம் யாதெனில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தம் உள்ளத்தில் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்து பிறப்பு திருநாள் கொண்டாட்டமானது அர்த்தமற்றது. ஏதோ வருடா வருடம் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வருகின்றது, புத்தாடை வாங்க வேண்டும், பலகாரங்கள் செய்ய வேண்டும், நல்ல பிரியாணி செய்து உண்ண வேண்டும், உறவினர்கள் நண்பர்களுடன் ஸ்வீட்ஸ், பிரியாணி இவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சந்தோஷமாக டிவி புரோகிராம்களை பார்க்க வேண்டும், நல்ல சினிமாவுக்கு சென்று அந்த நாளை பார்க்கிலோ ஹோட்டலிலோ கழிக்க வேண்டும் என்பதாய் நீங்கள் இருந்துவிட்டால் அது வெறும் பாரம்பரியமாகவும் மாய்மாலமாகவும் தான் இருக்கும். எனவே பிறந்திருக்கும் பாலன் இயேசு பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். கிறிஸ்து இயேசு இந்த உலகிற்கு மனு உரு எடுத்து ஏன் வந்தார்? ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்க. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்தகார இருளில் அழிந்து போயிருக்க வேண்டிய நம் ஆன்மாவை ஆச்சரியமான உண்மை ஒளிக்கு அழைத்து வந்த தேவனுடைய மகா பெரிதான அழைப்பை உதாசீனப்படுத்தி தள்ளிவிடாதீர்கள். மாறாக அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஏனென்றால் தேவன் அன்பே உருவானவர். தம் ஏக மகனையே நமக்காக கொடுத்ததன் மூலம் அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி விட்டார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஜெபிக்கலாமா? தேவபாலனே, நாங்கள் பிழைத்திருக்கும்படியாய் மனித உருவெடுத்து மாடடை குடிலில் பிறந்தீரே, உம்மை தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் எங்கள் உள்ளத்திலும் வீடுகளிலும் அன்பு நிறைந்திருப்பதாக. நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல் நாங்களும் ஒருவர் மற்றொருவர் மேல் அன்பு கூர்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.
நன்றி.